இந்த ஒரு டிசிஷனால தான் நம்ம எல்லாருக்கும் எம்எஸ் தோனியை தெரிய வந்திருக்கு. 2001 to 2003 ரயில்வேல டிக்கெட் கலெக்டராக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது கூடவே அவருடைய பேஷனான கிரிக்கெட்டையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஜாபை ஃபைட் பண்ணலாம், ஃபுல் டைம் கிரிக்கெட் நம்ம ஆடலாம்னு யோசிக்கிறாரு. அவர் டிசிஷன் எடுத்த மறாத வருஷமே இந்தியா ஏ டீம்லையும் செலக்ட் ஆகிறாரு. ஜிம்பாப்வே அண்ட் கென்யா டூர் மேட்சஸ்ல நல்ல ஸ்கோர் அடிச்சு செலக்ட் ஆஃப் கண்ணிலையும் படுறாரு. இதே வருஷம் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு டெபியூட் பண்றாரு ஓடிஐல. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சா இருக்கு அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் கூட. நான் அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரன் அவுட்டும் ஆயிட்டாரு. 2005 பாகிஸ்தான் கூட ஒரு பெரிய செஞ்சுரி பண்றாரு. 148 ரன்ஸ் இன் ஜஸ்ட் 123 பால்ஸ்ல. அதை தொடர்ந்து கேப்டனா 2007, 2011 T20 அண்ட் ஓடிஐ வேர்ல்டு கப்பையும் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபியும் அடிச்சு கொடுத்தது மட்டுமல்லாம ஒரே இந்தியா இந்த 3 ஃபார்மேட்லயும் கப் அடிச்சிருக்க பெருமையும் சம்பாதிச்சாருங்க தோனி. அவருடைய சாதனை இந்தியன் டீம்ல மட்டுமல்லங்க, ஐபிஎல் சொல்லப்படுற இந்தியன் பிரீமியர் லீக்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கேப்டனா 5 கப்பையும் அடிச்சு கொடுத்திருக்காருங்க. என்னதான் கவர்மெண்ட் வேலையா இருந்தாலுமே அவரோட பேஷன் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த வேலையை தூக்கி போட்டு ரிஸ்க் எடுத்தா இருப்பாருங்க. அந்த டிசிஷன் தான் அவர் இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண வச்சிருக்கு.